ஹரிஹி ஓம். ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம். ஸ்ரீ ஜெயந்திக்கு இன்னொரு திருநாமம் இருக்கிறது, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி என்று கூட இந்த மகோத்சவத்திற்கு சொல்லுகிறோம். ஆக ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி என்கின்றதான திருநாமங்களினாலே அழைக்கப்பெறுகின்ற கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் கண்ணனம் பெருமாள் அவதாரம் பண்ணின திருநாள். கண்ணன் அவதாரம் பண்ணினது ஆவணி மாசத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரம் கூடியதான சுப தினத்தில் நட்ட நடு நிசையில பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணினார். அந்த கண்ணனுடைய அவதாரம் மிக பிரசித்தி பெற்றது. பகவான் ஏன் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு கேட்டா, பகவான் பகவத்கீதையில சொல்லுகிறார், நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் ரொம்ப அழகாக பகவத்கீதையில சொல்லி இருக்கிறார். சாதுக்கள்னு சொன்னா நல்லவர்கள், அந்த நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்த நல்லவர்களுக்கு சாதுக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய விரோதிகள், நல்லவர்களுக்கு விரோதிகள், தர்மத்திற்கு விரோதிகள், அப்பேற்பட்ட அதர்மவாதிகளை அழிப்பதற்காகவும் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அவர்களை அழிப்பதற்காகவும் பகவான் அவதாரம் பண்ணுகிறான். அப்ப இதுதான் அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்லை, பூபாரோத்தாரணாயன்னு சொல்லி இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக, தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக பகவான் அவதாரம் பண்ணுகிறான். அப்போ பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் யுகங்கள் தோறும் அவதாரம் பண்ணுகிறான் அப்படிங்கிறதான விஷயத்தை பகவானே பகவத்கீதையில சொல்லி இருக்கிறார். அந்த பகவான் அவதாரம் அப்படின்னா என்ன? மேலிருந்து கீழே இறங்கி வர்றது அவதாரம்னு சொல்லுகிறோம். பகவானுடைய அவதாரம் தன்னுடைய உயர்ந்ததான ஸ்தானத்தில் இருந்து இந்த ஜீவராசிகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பகவான் அவதாரம் பண்ணுகிறான். கண்ணனுடைய லீலைகள் ரொம்ப பிரசித்தம். அவனுடைய லீலைகளை நினைக்க வேண்டும். அந்த லீலைகளை எல்லாம் நினைத்து நினைத்து இன்புறுவதினாலே, ஆனந்திப்பதினாலே கண்ணனுடைய நாமங்களை சொல்ல வேண்டும். அவனுடைய திருநாமங்களை சொல்லுவதினாலே, அவனுடைய லீலைகளை நினைப்பதினாலே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சியானது நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது. கண்ணனுடைய நாமத்தை சொல்லணும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில அவனுடைய நாமத்தை சொல்லுவதினாலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகின்றன, தொலைந்து போகின்றன. அவனுடைய நாமத்தை சொல்லுவோம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படிங்கிறது ஆழ்வாருடைய வாக்கு. கண்ணன் எப்பேற்பட்டவன்? ஜெகத்குரு, வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.
மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் கிருஷ்ண கரோது கல்யாணம் கம்சகுஞ்சர கேசரி காலிந்தி ஜலகல்லோல கோலாஹல குதூஹலி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. जय श्री राम. जय हिंद.